குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அண்ணா அவர்கள். நான் வணக்கம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க ஒரு பரபரப்பான அங்க 7ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு முடியுதோ இல்லையோ, இங்க ஒரு அரசியல் ஆரம்பிச்சிருக்கேங்க தமிழ்நாட்டுல. அதை பத்தி தான் உங்கள்ட்ட கேட்க போறேன். தேர்தல் பிரச்சாரத்துல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பயப்படுறது ஓகே, அது ஒரு நியாயம் இருக்கு. ஆனா தியானம் பண்ண கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது எதிர்ப்பு தெரிவிச்சு அதுக்கு இப்படி ஒரு ரகலை பண்றத எப்படி நீங்க பாக்குறீங்க எதிர்கட்சிகள் பண்றது? முதல்ல இந்த நடத்தை விதிமுறைகள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா தேர்தல் என்னைக்கு நடக்குதோ அதுக்கு ஒரு நாளைக்கு முந்தின தினமே 5 மணியோட தேர்தல் அந்த பரப்புரைகள்லாம் முடிக்கணும். அதாவது நான் 1ஆம் தேதி தேர்தல், கடைசி கட்ட தேர்தல் அப்படிங்கிற போது அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே அவங்க அந்த பரப்புரையை முடிச்சுக்கணும். அதாவது நேத்தியோட முடியுது. ஆனா அதுக்கப்புறம் கூட டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணலாம். அந்த மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சு வாக்கு கேட்டுக்கலாம். அதெல்லாம் எந்த தடையும் கிடையாது. அப்படிங்கிற போது பெரிய பொதுக்கூட்டங்களோ, பெரிய கேம்பெயினோ, அந்த மாதிரி டிஜிட்டல் கேம்பெயின்ஸா கூட பண்றாங்க இப்பெல்லாம். சோ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த தியானம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவருடைய தனிப்பட்ட விஷயம். ஒரு பிரதமர் அப்படிங்கிறவருக்கு அவருடைய தெய்வ நம்பிக்கைகள் மீது நம்பிக்கை வைப்பதற்கோ, அதை பிராக்டிஸ் செய்வதற்கோ உரிமை உண்டு. அதே மாதிரி இப்போ 2019லயும் இதே மாதிரி அவர் ஹிமாச்சல்ல போய் உத்தராகண்ட், ஹிமாச்சல் அந்த இமாலய அடிவாரங்கள்ல அவர் தியானம் பண்ண காட்சிகளை நம்ம பாக்குறோம். சோ இதுல தவறு இருக்கிறதா எனக்கு தெரியல. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எந்த பிரதமரும் எந்த அதிபரும் அவங்க அவங்களுடைய மதங்களை ஃபாலோ பண்ணலாம். பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் கூட அவருடைய சீக்கிய டர்பனை அவர் கயட்டவே இல்லை. சோ அது அவருடைய மத நம்பிக்கை, அதை அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. அக்ஞானி ஜெயில் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் சீக்கியர். அவர் நம்ம நாட்டுடைய பிரசிடென்டா இருந்தாரு. அவரும் தன்னோட டர்பனை கயட்டல. அவரும் தன்னுடைய மத அடையாளங்களோட தான் இருந்தார். சோ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த எதிர்கட்சிகளுடைய ஒரு கிரிட்டிசிசம், அதாவது அவர்களுடைய ஒரு அது அவங்களது ஒரு வெற்றுக்கூச்சலா தான் நான் பாக்குறேன். இல்ல, இதை எலெக்ஷன் கமிஷன் எடுத்துப்பாங்களா? ஏன்னா அவங்க இங்க இருக்க தமிழக காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க எலெக்ஷன் கமிஷன் போவோம், அப்படி இல்லைன்னா இதுக்காக சுப்ரீம் கோர்ட் கிட்ட கூட போவோம் அப்படிங்கிறாங்க. சோ இதனால இப்ப எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது வார்ன் பண்ணுவாங்களா, இல்ல சுப்ரீம் கோர்ட் இதை எப்படி எடுத்துப்பாங்க? எலெக்ஷன் கமிஷனோ சுப்ரீம் கோர்ட்டோ இதை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. காரணம் இவங்களுடைய ஒரு ஆர்கியூமெண்ட்ல ஒரு சத்தும் கிடையாது, அவங்கள்ட்ட ஒரு நியாயமும் கிடையாது. ஏன்னா அவர் நடத்தை விதிமுறையை மீறல. நம்பர் 1. அவர் தன்னுடைய ரிலீஜியஸ் பிராக்டிஸ ஃபாலோ பண்றாரு. அவர் தனிப்பட்ட முறையில அவர் போய் தியானம் பண்றாரு. இதை யார் என்ன சொல்ல முடியும்? எலெக்ஷன் கமிஷன் ஒருத்தரோட தியானத்தை தடை விதிக்க முடியுமா, இல்ல சுப்ரீம் கோர்ட் தடை விதிக்க முடியுமா? அந்த 2வது அவர் தனிப்பட்ட முறையில பண்றாரு. அவர் கட்சி ரீதியாவோ எல்லாரும் சேர்ந்து பண்ணணும்னோ யாரையும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணலையே. ஒரு இண்டிவிஜுவல் தன்னுடைய மத ப்ராபகேட் அண்ட் பிராக்டிஸ் தேர் ஓன் ரிலீஜனுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஒரு சிட்டிசனுக்கு உண்டுங்கும் போது அதே உரிமை பிரதமருக்கும் உண்டு. அடுத்தது தேர்தல் பரப்புரை ஒரிசா, அது இன்னும் இங்க ஓஞ்ச பாடையிலனா நேத்தி பாத்தீங்கன்னா திடீர்னு பிரதமர் அவர்களே சொல்லியிருக்காரு, திரு அங்க இருக்க சிஎம் திரு நவீன் பட்நாயக் அவருக்கு உடல்நிலை சரியா போகாததுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கு, பிஜேபி ஆட்சி வந்தா அதை நம்ம விசாரிப்போம் அப்படிங்கிற. கிட்டத்தட்ட இங்க எப்படி ஜெயலலிதா அவர்கள் மரணம் ஒரு பெரிய பேசா பேசப்படுதோ, அதே மாதிரி இங்க இப்ப அவரோட உடல்நிலை பெருசா பேசப்படுது. இது அரசியல் கண்ணோட்டத்தை பார்க்கலாமா, இல்ல உண்மையாலுமே இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன்? இல்ல, இது 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. செல்வி ஜெயலலிதா, திரு நவீன் பட்நாயக் அவங்களோட 2 பேரோட ஹெல்த்லயும் வித்தியாசங்கள் இருக்கு. திரு நவீன் பட்நாயக்கோட ப்ராப்ளம் என்னன்னா, அவர் பொது வழியில வெளியில அவருடைய பிரசன்ஸ் ரொம்ப கம்மி ஆகிட்டு வரதை நம்ம பாக்குறோம். செல்வி ஜெயலலிதா அப்படி கிடையாது. அவங்க ஆரோக்கியமா இருந்த காலங்கள்ல அவங்க கண்டினியூஸா அவங்க பப்ளிக் நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு தான் இருந்தாங்க. அது பொதுக்கூட்டங்கள் இல்லாம இருக்கலாம், பட் ஆபீஸ்க்கு வர்றது, செக்ரட்டரியேட்டுக்கு வர்றது, அது போன்ற ஒரு சிறிய நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கிறது, அதை அவங்க தொடர்ந்துகிட்டு தான் இருந்தாங்க. அவங்க பப்ளிக் கிளார்ல இருந்து அவங்க என்னைக்குமே விலகல, அவங்களுடைய கடைசி காலம் வரைக்கும். ஆனா நவீன் பட்நாயக்குடைய விஷயம் அப்படி கிடையாது. நவீன் பட்நாயக்குடைய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அவர் அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது. அவர் இந்த நவீன் நிவாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவருடைய வீட்டுல இருக்காரு. சோ ஒரு முதலமைச்சரா இருக்காரு. 2வது ஒரு கண்டினியூஸா முதலமைச்சரா இருக்காரு. 2000வது ஆண்டுல இருந்து 24 வருஷமா அவர் கண்டினியூஸா முதலமைச்சரா இருக்காரு. சோ அப்படிங்கிற போது அதிகாரிகள் கூட அல்லது
அந்த அவங்களுடைய மந்திரிகள், எம்எல்ஏக்கள், கட்சி பிரதானிகள் இவங்கெல்லாம் கூட போய் பார்க்க முடியாத நிலைமையில வந்து அவர் இருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. அதாவது ரெகுலரா அவரை போய் எல்லாரும் போய் பார்க்க முடியாது. சோ அவர் அந்த பாண்டியன் அப்படிங்கிறவர் யார் அலோவ் பண்றாரோ அவங்க தான் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற போது அவர் வந்து அந்த பப்ளிக் கிளார்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஒரு கிரிட்டிசிசம் எல்லார் முன்னாடியும் வருது. சோ அதை முன்னிட்டு தான் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா அவருக்கு ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். இதே பிரச்சனை 2019 ஆண்டும் எழுந்தது. 2019 வருஷம் தேர்தல் போதும் அவருடைய ஹெல்த் சம்பந்தமா அரசல் புரசலான ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து அப்பவும் எழுந்தது. சோ அப்ப வந்து என்ன பண்ணாரு, ஒரு மீடியாவெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஒரு அவருக்கு அவங்களுக்கு முன்னாடி வந்து தான் உட்கார்ந்து காஃபி சாப்பிடுறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி நான் ஹெல்த்தியா தான் இருக்கேன் அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சார். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப பழையபடிக்கு அவருடைய பப்ளிக் விஷன் அது குறைஞ்சு போச்சு. சோ இதனால தான் இந்த ஒரு பேச்சுக்கள் வருதோ அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். அவரோட அரசியல் வாரிசு அடுத்தது பாண்டியன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல கட்சி இரண்டா உரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க? இல்ல இந்த பிஜு ஜனதா தள பத்தி நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்கு. அதாவது ஜனதா தளம் 1997, 98ல வந்து பல இடங்கள்ல வந்து உடையுது. அதாவது கர்நாடகாலையும் உடைஞ்சு லோக் சக்தி அப்படிங்கிற கட்சியின் பேர்ல ராமகிருஷ்ண ஹெகடே புதிய கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி பிஜு ஜனதா தளம் அப்படிங்கிற பேர்ல நவீன் பட்நாயக் ஆரம்பிக்கிறாரு. சோ இதுக்கு முன்னாடியே பல நேரங்கள்ல வந்து ஜனதா தளம் உடைந்திருக்கிறது. சமாஜ்வாதி பார்ட்டியா இருக்கட்டும், ராஷ்டிரிய ஜனதா தளமா இருக்கட்டும், சமதா கட்சின்னு அப்ப இருந்ததா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஜனதா தளத்துடைய ஒரு அங்கமா தான் இருந்தது. பிஜு பட்நாயக் அப்படிங்கிறவர் ஒரு முதுபெரும் தலைவராக இருந்தார் ஒரிசாவை பொறுத்த வரைக்கும். சோ அவருடைய மறைவுக்கு பிறகு அப்ப ஜனதா தளம் உடைந்து பாஜகவில் சேர்வதாக ஒரு பிளான் இருந்தது. 97, 98 அந்த டைம்ல. அப்போ தலைவரா இருந்தது அத்வானி, பிஜேபி தலைவரா இருந்தது அத்வானி, அப்புறம் பிரமோத் மகாஜன். இவங்க 2 பேரும் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, அந்த மொத்த ஜனதாதளையுமே பிஜேபியில இணைத்து அங்க ஆட்சி நடத்துறதுங்கிறது கஷ்டமான விஷயம். ஏன்னா அந்த மக்களுக்குன்னு ஒரு தனி சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. சோ ஒரு பிஜு பட்நாயக்குடைய வாரிசா இருக்கிற ஒருத்தர் அந்த கட்சியை ஆரம்பிச்சு நடத்தி அவங்க பிஜேபியோட கூட்டணியில இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளானா இருந்தது. சோ அப்ப வந்து நவீன் பட்நாயக் வந்து அயல் நாட்டுல இருந்தார், யுஎஸ்ல இருந்தார் நினைக்கிறேன். அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை. சோ அவர் வெளிநாட்டுல அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தார். சோ அப்ப என்ன பண்றாங்க, இந்த கட்சியை அமைப்பதற்கே பிஜு ஜனதாதளம் உருவாவதற்கே காரணமாக இருந்தது பாஜக. சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து பிஜேபியும் ஜனதாதளத்திலிருந்து வெளியில வந்தவங்களும் சேர்ந்து அந்த பிஜேடி அதாவது பிஜு ஜனதாதளம் அப்படிங்கிற அந்த அமைப்பை ஆரம்பிச்சு நவீன் பட்நாயக்க கன்வின்ஸ் பண்ணி அழைச்சிட்டு வந்து அவங்க கிட்ட அந்த கட்சியை வந்து கொடுக்குறாங்க. சோ அப்ப ஆரம்பிக்கிற போது பல பேர் அந்த கட்சியில பிஜு ஜனதா தளத்துல இருந்தாங்க. 2000, 2004 அந்த டயத்துல எல்லாம் பிஜு ஜனதா தளம் பாஜகவோட கூட்டணியில தான் இருந்தாங்க. 2009ல அவங்க பாஜகல இருந்து கூட்டணியை முடிச்சுக்கிட்டு வெளியில போனாங்க. பிஜு ஜனதா தளம் தனியா நிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வெளியில போனாங்க. இந்த இடைப்பட்ட காலத்திலேயே பாத்தீங்கன்னா நவீன் பட்நாயக் தன்னுடைய கட்சியை சேர்ந்த 2ஆம் கட்ட அல்லது தன்னுடைய மெம்பர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இருக்கிறவங்க அவங்களை எல்லாரையுமே ஓரங்கட்ட ஆரம்பிச்சார். அது திலீப் ராயா இருக்கட்டும், ராமகிருஷ்ண பட்நாயக், அர்ஜுன் சேட்டி, பிரிஜ் கிஷோர் திரிபாதி, இந்த மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சியிலிருந்து விலகி அவங்க வந்து ஒன்று ஓரங்கட்டப்பட்டார்கள், இல்ல வேற கட்சியில போய் சேர்ந்தாங்க. ஏன்னா இவர் தான் முதல்ல அந்த கட்சியில இருந்து வெளியில அனுப்பிச்சிருவாரு. அத மாதிரி பண்ணும்போது இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜெய் பாண்டா அவர் வந்து இப்போ 2019ல பிஜேபியில சேர்ந்திருக்காரு. இப்போ அதுக்கப்புறம் பத்ருதீன் மஹாதாப் அப்படின்னு ஒருத்தர், கேந்திரபாடாவோட எம்பி வந்து ஜெய் பாண்டா, கட்டக்கோட எம்பி வந்து பத்ருதீன் மஹாதாப். இவங்க எல்லாம் 5 முறை 6 முறை அவங்க எல்லாம் ஜெயிச்சவங்க அந்த மாதிரி பீப்புள். சோ இவங்க எல்லாம் வந்து அந்த கட்சியில இருந்து ஓரங்கட்டப்பட்டதுனால பிஜேபியில வந்து சேர்ந்திருக்காங்க. சோ இப்ப வி.கே. பாண்டியன் அப்படிங்கிறவர் அரசியல்வாதி கிடையாது, அவர் ஒரு அதிகாரி. அவர் ஒரிசாவை சேர்ந்தவரும் கிடையாது, அவர் பேசிக்கலி தமிழ்நாட்டுக்காரர். அப்படிங்கிற போது அந்த அந்த மாநிலத்தை சேர்ந்த ஒருவர், அந்த கட்சியிலேயே இருந்தவர், அந்த ஃபவுண்டிங் மெம்பர்ஸா இருக்கிறவர், இல்லைன்னா செல்வாக்கு மிக்க ஒருவர் தான் அந்த கட்சியில வாரிசாக இருக்க முடியுமே தவிர ஒரு அதிகாரி அதுவும் வந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு அப்படிங்கிற போது அவருக்கு வந்து அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது அப்படிங்கிறது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பிரச்சனையாக ஆகிவிட்டது. அதனாலதான் நேத்திக்கே நவீன் பட்நாயக் வந்து வெளியில என்ன சொல்றாருன்னா, பாண்டியன் என்னுடைய அரசியல் வாரிசு இல்லை
அப்படின்னு அவரே டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறார். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கிராஸ் ரூட் லெவல்ல ஒரு அண்டர் கரண்ட், அதாவது வெளியில் தெரியாத ஒரு அலை, அரசியல் அலை அப்படிங்கிறது இருக்கிறத சில விமர்சகர்கள் வந்து அங்க கணிக்கிறாங்க. சோ நானும் அதே மாதிரிதான் பாக்குறேன். இதுதான் இந்த ஒரிசாவுடைய அந்த அரசியல் சின்ன வரலாறு. அடுத்தது இங்க தமிழகத்துல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர் வந்து கொண்டாட்டத்துக்கு தயார் ஆகுங்க அப்படின்னு சொல்றப்ப ஜூன் 1 புள்ளி வைத்த கூட்டணியில தான் வந்து சந்திக்க போறாங்க. அந்த சந்திப்புக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. வெற்றி பெற்றா எப்படி நாங்க இது பண்றது, ஆட்சி அமைக்கிறது சொல்றோம், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம், இந்த தேர்தல் எப்படி இருந்தது டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. அந்த ஒன்னா கூடுறாங்கல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அடுத்த கட்ட நகர்வுகள் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்ல முதல்ல அந்த கூட்டணி அந்த கூட்டணியில வந்து திரிணாமுல் காங்கிரஸ் நாங்க கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ வேற யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமா பாத்தீங்கன்னா சரத்பவார் இருப்பாரு, லாலு பிரசாத் யாதவோடைய கட்சி ராஷ்டிரிய ஜனதா தளம் இருக்கும், அகிலேஷ் யாதவ் இருப்பாரு, திமுக இருக்கும். அவ்வளவுதானே தவிர மத்தபடிக்கு எல்லாரும் பெரிய அளவுல இதுல கலந்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில. இடதுசாரிகள் இருப்பாங்க, இடதுசாரிகளுக்கும் இதுக்கும் பெரிய சம்பந்தமே கிடையாது. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா ஆம் ஆத்மி கட்சி. ஆம் ஆத்மி கட்சி இதுல எப்படி கலந்துக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்த இருக்கு. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த ஜாமீன் ஆகப்பட்ட இந்த 1 முடியுது. சோ அவரும் வந்து 1 அப்புறம் கோர்ட்ல வந்து சரண்டர் ஆகணும். அதுக்காக பெயில் அப்ளை பண்ணாரு, எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு பெயில் அப்ளை பண்ணாரு. அந்த பெயில் வந்து நீதிமன்றத்தால வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. சோ அவர் எப்படி பார்த்தாலும் போய் கோர்ட்ல சரண்டர் ஆகக்கூடிய நேரமும் வந்து விட்டது. அப்படிங்கிற போது இந்த கூட்டணி, இந்த இண்டி கூட்டணி அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா, எவ்வளவு லாசஸ் இருக்கும், இதுக்கு இந்த தேர்தலுக்கு அப்புறமும் எப்படி ஒன்னா ஒற்றுமையாக பார்லிமெண்ட்ல எடுத்துட்டு போறது. ஏன்னா ரூலிங் பார்ட்டியா அவங்க வருவாங்க, ரூலிங் அலையன்ஸா வருவாங்கங்கிறது ஒரு பெரிய சந்தேகம். என்னதான் வந்து அவங்க சொன்னாலும் பல இடங்கள்ல கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து எதிரணியினருக்கு வந்து சாதகமாக இல்லை, பாஜகவுக்கே சாதகமாக இருக்கிறது. அப்படிங்கிற போது மீண்டும் மோடி தான் வரப்போகிறார் அப்படிங்கிறது ஏறக்குறைய முடிவாகிவிட்ட நிலையில் இவங்களோட பிளான் என்னவா இருக்கும்னா, பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இந்த கூட்டணி எப்படி எடுத்துட்டு போறது, பார்லிமெண்ட்ல எப்படி எல்லாரும் ஒன்றா செயல்படுவது, இந்த கூட்டணிக்கு வந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதா இல்லைன்னா தனித்தனியாவே செயல்படுவதா, இது போன்ற சில விஷயங்களை வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ண வாய்ப்பு இருக்கே தவிர ஆட்சி அமைச்சு அதுல பிரதமரா உட்காரக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அந்த கூட்டணி இல்லை. காரணம் என்னன்னா, அந்த கூட்டணிக்கு ஒரு செயல் வடிவமோ, ஒரு ஒருமித்த ஒரு கருத்தோ, ஒரு ஒருங்கிணைந்த முகமோ எதுவுமே கிடையாது. அந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா ஒரு கோர்வையாவும் இல்லை. அவங்களோட இடத்த பாத்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர ஒருத்தர் வந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணாரு அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க முடியல. இப்போ அகிலேஷ் யாதவ் தமிழ்நாட்டுக்கோ, ஸ்டாலின் அவர்கள் வடக்குல போயோ, இல்லைன்னா உத்தவ் தாக்கரே பெங்கால்லையோ, திரிணாமுல் காங்கிரஸ்க்கு மேற்கு மாநிலங்கள்லயோ எங்கேயாவது வந்து நம்ம பிரச்சாரம் பண்ணி பார்த்திருக்கோமா? அப்படிங்கிற போது இது ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கோர்வையான அலையன்ஸே கிடையாது. அப்படிங்கிற போது இவங்களுடைய ஃபியூச்சரா எப்படி இவங்க எடுத்துட்டு போறது, பிற்கால அரசியலை எப்படி எடுத்து செல்வது அப்படிங்கிறத பொறுத்துதான் இந்த கூட்டணியோட பேச்சுவார்த்தை இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். இந்த காணொலியில இறுதியான கேள்வியானா, இங்க தமிழக அரசியல் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, மிகப்பெரிய ஒரு மோதல் போகுது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும். என்னன்னா, ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு ஹிந்துத்துவவாதியா அப்படிங்கிறது. இந்த மோதலை எப்படி பாக்குறீங்க? உங்களை பொறுத்தவரையும் ஜெயலலிதா அம்மையார் வந்து எப்படிப்பட்டவங்க? ஜெயலலிதா அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே ஒரு திராவிட கட்சியுடைய தலைவராக இருந்தாலும் அவர்கள் வந்து இந்து மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவராகத்தான் இருந்திருக்கிறார். அவங்க வந்து எதையுமே மறைச்சதே கிடையாது. ஒரு கோயிலுக்கு போறத கூட வெளிப்படையாக அவங்களுடைய பிராக்டிஸ்ல வந்து அவங்க காமிச்சிருக்காங்க. நான் போவேன், நான் கடவுளை கும்பிடுவேன் அப்படிங்கிறத தன்னோட மத நம்பிக்கைகளையோ மத அடையாளங்களையோ தன்னோட வழிபாட்டு முறைகளையோ எங்குமே மறைத்தது கிடையாது செல்வி ஜெயலலிதா. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஹிந்து வேற ஹிந்துத்வா வேற அப்படிம்பாங்க. அந்த சோகால்டு ஹிந்துத்துவ ஐடியாலஜியில இருக்கக்கூடிய முக்கிய விஷயங்களாக இருக்கிறது, காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 நீக்குவது, ராமர் கோவில் கட்டுவது, அனைவருக்கும் பொது சிவில் சட்டம் கொண்டு வருது, இது போன்ற விஷயங்களில் கூட செல்வி ஜெயலலிதா பாஜகவின் நிலையை ஆதரித்திருக்கிறார். ஜெயலலிதா வந்து பிஜேபியோடைய என்ன ஸ்டாண்டோ அதே ஸ்டாண்டுல அவங்களும் இருந்திருக்காங்க. அது ஒரு தேசியவாத எண்ணமும் அவங்களுக்கு இருந்திருக்குது. பிரிவினைவாதத்துக்கு எதிராக அவங்க இருந்திருக்காங்க. ஹிந்து மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவங்களா இருந்திருக்காங்க. அப்படிங்கிற போது
என்னை பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் அ பிராக்டிசிங் ஹிந்து, ஷீ இஸ் அ சாஃப்ட் ஹிந்துத்துவா லீடர். அதாவது ஏன்னா பிஜேபி உருவாக்கினதுக்கு அவங்களோட அஜெண்டாலேயே ஹிந்துத்துவா இருந்தது. பட் திராவிட கட்சி உருவாக்கினதுக்கு அஜெண்டால ஹிந்துத்துவா இல்லை என்றாலும் அவங்க தன்னுடைய தனிப்பட்ட பிராக்டிஸ் மூலியமாக அதை அதிமுகவில் கொண்டு வந்தார். உண்மையை சொல்ல போனா திராவிட கட்சிகளுக்கு வெளிப்படையாக அந்த தைரியத்தை கொடுத்தது பாத்தீங்கன்னா ஜெயலலிதா. ஏன்னா அந்த கட்சியிலேயே நிறைய ஹிந்துக்கள் இருக்காங்க, கோயிலுக்கு போறவங்க இருப்பாங்க. ஆனா வெளியில சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்தது அவங்களுடைய பிராக்டிஸ் மாத்திச்சு. ஜெயலலிதா போகும்போது எல்லாருமே கோயிலுக்கு போவதை ஒரு அவங்க தைரியமாகவும் வெளிப்படையாகவும் போக ஆரம்பிச்சாங்க. அப்படிங்கிற போது இது ஒரு நார்மலான விஷயம் ஒன்று. இப்போது நம்ம காணப்படுவது இந்த அதிமுக அப்படிங்கிறது செல்வி ஜெயலலிதாவோட அதிமுக அல்ல. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதிமுகவுக்கு பலவிதமான பரிணாமங்கள் உண்டு. எம்ஜிஆர் அவர்கள் நாஸ்திகராக இருந்த போது இருந்த அதிமுகவும் உண்டு. அவரே ஆஸ்திகராகி ஃபாலோ பண்ணின அதிமுகவும் உண்டு. அவரை தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா அந்த இருந்த அதிமுகவும் இருக்கு. இப்ப எடப்பாடி கையில இருக்கிற அதிமுக. சோ அந்த லீடருடைய அந்த தலைவருடைய தன்மை, அவங்களுடைய அடையாளம், அவங்களுடைய பிராக்டிஸ், பர்சனாலிட்டி, அதை பொறுத்து அந்த கட்சியுடைய தொண்டர்களுடைய மனப்பான்மை, மனப்பாங்கு அமைகிறது. செல்வி ஜெயலலிதா அப்படி இருக்கிற போது நிறைய தேசியவாதிகளும் இந்துத்துவ நம்பிக்கை உள்ளவர்களும் அவங்க வெளிப்படையா தெரிஞ்சாங்க. இப்ப இருக்கிற அதிமுக நாங்க அப்படி கிடையாது அப்படின்னு அவங்க சொல்வார்களானால் இது அவங்களுடைய வாக்குகள், ஜெயலலிதா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்த அது போன்ற வாக்குகள் அவங்க பாஜகவுக்கு தாரை வாக்கும்படி ஆகும். ஏன்னா அதிமுகல இருக்கக்கூடிய வாக்குகள் அதிமுக வாக்குகள் மட்டும் கிடையாது. அதுல பல வாக்குகள் அமையும். பாத்தீங்கன்னா பழைய காங்கிரஸ் ஓட்டுகள் இருக்கும், திமுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓட்டு இருக்கும், ஹிந்துத்துவாவோட ஓட்டு இருக்கும், தமிழர் தேசியர்களுடைய ஓட்டு இருக்கும், தேசியவாத வாக்குகள் இருக்கும், பெண்கள் வாக்குகள் இருக்கும். இது போன்று எல்லாருடைய வாக்குகளும் சேர்ந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஏடிஎம்கே. சோ ஜெயலலிதா வந்த போது எம்ஜிஆருடைய வாக்கு வங்கியும் தாண்டி அவங்க வாக்கு சம்பாதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இது போன்ற பல குவார்டர்ஸ்ல இருந்து அவங்க வாக்குகளை சேகரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால ஒரு பொசிஷன்ல இருந்த ஏடிஎம்கே நல்ல ஒரு 30% மேல அவங்க ஓட் ஷேரை கொண்டு போக முடிஞ்சது. இது போன்ற பல வாக்குகளை அவர்கள் கவர்ந்தார். ஜெயலலிதா கவர்ந்தார், அதிமுகவை நோக்கி கவர்ந்தார். சோ அப்படிங்கிற போது இப்போது இது போன்ற இப்ப ரீசெண்டா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை மூலமாக அதிமுக தன்னுடைய ஓட் பேங்கை கொஞ்சம் கொஞ்சமாக தவறவிடும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கண்டிப்பாங்க. அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்னங்கிறது மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திச்சு பேசுவோம். உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.